ஹலோ. சொல்லுங்கம்மா. வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. அது கர்மணி பிரயோகமா இருக்கு. வித்வான் வந்து வித்வம் சப்தம், அது நாம சொல்லியாச்சு. கர்த்தரி பிரயோகத்துல வந்து மாத்தா நான் வந்து இப்படி எழுதியிருக்கேன், வித்வாம்சம் சர்வத்ர பூஜயதி. இப்படி வரும் மாத்தா. பூஜ்யதே பூஜ்யதே வந்து நமக்கு 10 US கர்மணி பிரயோகம் இல்லையா? அது வந்து கர்த்தரியில ஆத்மனை பதத்துல பூஜையத்தேன்னு வரும். அப்ப கர்த்தரியில நம்ம பூஜையத்தினும் வரலாம். ஆக்சுவலி ஆத்மனை பதமா நம்ம மாத்தினோம்னா பூஜையத்தே வரும். கர்த்தரி பரஸ்மை பதமான பூஜையத்தின்னு வரும் இல்லையா மாத்தா? பூஜையத்தின்னு வரும். இப்போ வந்து வித்வான் அப்படிங்கிற சப்தம் இருக்கு இல்லையா? ஆமா மாத்தா. நான் என்ன சப்தம் சொன்னேன் உங்கள்கிட்ட? வித்வஸ் சப்தம் மாத்தா. அத பாத்தேலா? பார்த்தேன் மாத்தா. வித்வஸ் சப்தம் தானே? ஆமா மாத்தா, வித்வஸ் சப்தம் தான். ஃபர்ஸ்ட் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வந்து வித்வான் வருது. வித்வான் வித்வாம்சௌ வித்வாம்சக அப்படின்னு வருது. ஓகே. द्वितीया विद्वांसम வித்வாம்சம். ஓகே. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேக்குறேன், வித்வாம்சம் அப்படின்னுட்டு நீங்க வந்து இத பண்றேன். நீங்க யார வந்து வித்வான்களை எல்லோரும் பூஜிக்கிறார்கள் அப்படின்னு நான் அர்த்தம் மாத்திருக்கேன். வித்வான்களை சர்வத்ர. கரெக்டா? சர்வத்ர இடங்களிலும். சர்வத்ரங்கிறது எல்லா இடங்களிலும், ஆல் த பிளேசஸ். கரெக்ட். இப்போ வித்வான் சர்வத்ர பூஜ்யதே அப்படின்னு சொல்லும்போது வித்வான் பூஜிக்கப்படுகிறார், வித்வானை பூஜிக்கிறார்கள். இப்ப வந்து இப்ப நீங்க வந்து பூஜையதி போடணுமா இல்ல பூஜையந்தி போடணுமா? வித்வாம்சம் வித்வான் எல்லா இடங்களிலும் இது வந்து பூஜிக்கப்படி. ஆமா மாதா, கரெக்ட். கர்த்ருபதம் என்னவா வரும் இங்க? கர்த்ருபதம் வந்து அத்தியாகாரம் இதுதான் மாதா. கர்த்ருபதம் வந்து அத்தியாகாரமா இருக்கு. கரெக்ட். அப்ப இது வந்து ஜனாஹா வித்வாம்சம் சர்வத்ர பூஜ்யன். ஆமா மாதா, அப்ப பூஜ்யந்தே வரும். புரியுதா? பூஜ்யந்தே வரும். கரெக்ட் கரெக்ட். பூஜயந்தி வரும் இல்ல பூஜயந்தே வரும். கரெக்ட்டா? எஸ் மாதா, எஸ் மாதா. சர்வத்ர ஜனாஹ அப்படின்னு போட்டு. சோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க. எஸ் மாதா. அதனாலதான் நான் உங்களை நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னது. எஸ் மாதா. Because we should understand that the subject is அத்தியாகாரம். எஸ், ஓகே மாதா. ஜனாஹான்னு வரும். கரெக்ட் மாதா. அப்ப ஜனாஹா வித்வாம்சம் சர்வத்ர பூஜயந்தி ஆர் ஜனாஹா வித்வாம்சம் சர்வத்ர பூஜயந்தே. இது ரெண்டு எது வேணா எழுதலாம் இல்லையா மாதா? அடுத்தது நீங்களே படிக்கிறீங்களா? அடுத்த சென்டென்ஸ் படிக்கிறேன் மாதா. அஸ்து புத்திரஹ அஸ்து அயம் யாச்சதே கலு. அஸ்து நல்லது, இவர் பிச்சை அடிக்கிறார் அல்லவா அப்படின்னு அர்த்தம். அஸ்து வந்து அஸ் தாத்து 2 PS பரஸ்மைபதம் லட்லகாரே பிரதம புருஷ ஏகவச்சனம் அஸ்து. தப்பா சொல்றேனோ? லோட் அஸ்து. சொல்லுங்கம்மா. லோட்லகாரமா வருமா மாதா? நான் இன்னும் தப்பா எழுதிருக்கேன். லோட்லகாரமா. எஸ் எஸ், அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு என்னவோ தெரியல. இவர் அயம், இவர் மகாராந்த புல்லிங்க இதம் சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அயம் யாச்சதே பிச்சை அடிக்கிறார். அதாவது யாச் தாத்து அது ஆத்மனை பதம் லட்லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம். கலு வந்து அது வந்து ஒரு ஃப்ரேஸ் இல்லையா?
அத அவ்யயமா சொல்லணும் இல்லப்பா? அவ்யயம். ம். நல்லது, இவர் பிச்சை எடுக்கிறார் அல்லவா? அடுத்த இல்ல இல்ல இதுல இல்ல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க அந்த கான்டெக்ஸ்டுவல் டிரான்ஸ்லேஷன் வந்து நல்லதுன்னு சொல்லக்கூடாது. ஆ இப்ப வந்து அஸ்து ஓஹோ அப்படின்னா நம்ம லோட்லகாரத்துல வந்து ஓஹோ பிரயோகம். சோ ஆமா, லோட்லகார ஓகே, பிரயோகம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம், ஓகே இங்கிலீஷ்ல சொல்லுவோம் லெட் இட் பி. ஓகே ஓஹோ ஓகே இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி. ஓகே இருக்கட்டும், இருக்கட்டும். அப்படிதான் நீங்க சொல்லணும், லெட் இட் பி. ஓகே மத்தா. அந்த இடத்துல ஓகே வந்து நல்லதுங்கிற ஓ அந்த வேர்டு வந்து நல்லதுன்னு வரப்படாது, சரி சரிங்கிற மாதிரி இல்லையா? சரி. ஓகே ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். லெட் இட் பி. ஆக்சுவலி தி லிட்டரல் ஓகே டிரான்ஸ்லேஷன் இஸ் இருக்கட்டும், லெட் இட் பி. லெட் இட் பி. he is he is begging, right? அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். யா. கிம் அனேன பிரதிதினம் பிக்ஷா லப்யதே. லப்யேத. அது வந்து லப்யதே தானே? லப்யேத சரியா படிங்க. லப்யேத. ஆமா லப்யேத. ஏன்னா அனேன வந்திருக்கு, அதனாலதான். ஆமா அனேன லப்யேத. கரெக்ட். கிம் அனேன பிக்ஷா லப்யேத. இதுல வந்து கிம் கிம் பிளஸ் அனேனன்னு பிரியறது. கிம் வந்து இவருக்கு தினமும் பிச்சை கிடைக்குமா அப்படி. அனேன வந்து அனேன வந்து மகாராந்த புல்லிங்க இதம் சப்தஸ்ய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் கிம் அனேன பிக்ஷா பிரதிதினம். அகாராந்த நபும்சகலிங்க பிரதிதின சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தினமும் பிச்சை, அதாவது பிக்ஷா. ஆகாராந்த ஸ்திரீலிங்க பிக்ஷா சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிச்சை கிடைக்குமா என்ன அப்படி அப்படின்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். லப்யதா அவ்யமம் அவ்யமமா மாதா? தினமும் தினே தினே பிரதி. ஞாபகம் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட் மாதா. தினே தினே நான் பிரதிதினம் சொல்லுவோம் இல்லையா, டெய்லி. ஆமா மாதா. எஸ் எஸ் எஸ். நான் வந்து இன்னும் இது நபும்சகலிங்க தினம் சப்தம் மாதிரி அத பிரதி அப்படின்னு போட்டு. அதாவது இந்த இடத்துல பாருங்க, this is again in the கர்மணி பிரயோகம். கிம் அனேன. ஆமா கிடைக்குமா? கிம் அனேன என்ன திருத்தியா கிடைக்க பெறுமா அப்படி அந்த மாதிரி கிடைக்குமான்னு நம்ம லௌகிக சென்டென்ஸ்ல சொல்லலாம். பட் கிடைக்குமா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். கிம் அனேன பிரதிதினம் பிக்ஷா லப்யேத, என்ன அவனுக்கு தினமும் கிடைக்க பெறுவானா அவன், அப்படிதான் அனேன அவனால், அப்படிதான் அவனால் கிடைக்க பெற முடியுமா, அந்த மாதிரி முடியுமா அப்படிங்கிற மாதிரி. Because Kim has come, it is a question form. Yes yes okay. Kim வரதுனால அது क्वेश्चन ஃபார்மா வருது. கரெக்ட். ஓகே. இப்போ இத வந்து இதா மாத்துங்க. இது வந்து கர்மணியா இருக்கு. இத வந்து கர்த்தரியா மாத்தணும் இல்லையா மாத்தா? கிம் அனேன. இப்ப கிம் அனேனங்கிறது வந்து திருத்தியா விபக்தியில இருக்கு. பிக்ஷா அனேன வந்து அயம் சப்தமாகும். அந்த சப்தம்லாம் நம்ம பண்றதே இல்ல, அதனாலதான். ஆமா மாதா. அதுக்காக தான் இத பண்ணுங்க. அனேன. ஒரு நிமிஷம், இது வந்து மேடம் என்ன டவுட் உங்களுக்கு? ஒரு நிமிஷம் மாதா. அனேனங்கிறதுமே இங்க வந்து அவ்யயமா தானே வருது மாதா? அனேன வந்து அவ்யயமா வராது. ஏன்னா பை திஸ் அந்த மாதிரி அவ்யயமா நான் எடுத்தேன், அதனாலதான் கேட்கிறேன். அஸ்து அயம் யாச்சதே கலு. ஆமா. கிம் அனேன 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 பை திஸ். நீங்க என்ன சொல்ல வரேன்? அதாவது கிம் அனேன பிரதிதினம் பிக்ஷா லப்யேதன பை திஸ் வே, பை திஸ்
மைட் ஆர்ம்ஸ் பி காட்டன் பை ஹிம், அதாவது அவனுக்கு கிடைக்க பெறுமா? அப்ப இந்த நீங்க பை ஹிம்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அப்ப பை ஹிம்ங்கிறது அனேன தானே. ஏன்னா இந்த இடத்துல பிக்ஷா வந்துடுது பாத்தீங்களா பிரதமா விபக்தியில. சரி மாதா. ஓகே, தேங்க் யூ. It's a continuation of the earlier sentence. யாச்சதே கலு, அவன் பிச்சை எடுக்கிறான் இல்லையா? ஓகே, இப்ப நீங்க நினைச்சதுல தப்பு கிடையாது. ஓகே, பட் பிக்ஷா லப்யேத, அவனால் பிச்சை கிடைக்க பெறுமா, will he be able to get? Okay. Okay, thank you. Sorry. This, yeah, by begging. Okay. ஓகே, அதாவது யாச்சனேன அப்படின்னு நீங்க சொல்றீங்க. Actually நீங்க you are telling, you are taking anena in the place of யாச்சனேன. ஆமா மாதா. புரியுறதா? ஆமா, கரெக்ட், எடுத்துக்கலாம். நீங்க யாச்சனேனு எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க யாச்சனேன அப்படின்னு எடுத்துட்டானா அப்ப நீங்க வந்து கிம் இதம் பிரதிதினம்னு வந்துடும். அது அந்த இடத்துல வந்து இதம் வந்தா சரியா வராது இல்லையா? கரெக்ட். ஏன்னா பிக்ஷா வந்து எடுத்து பாருங்க அவங்க. புரியுறதாமா? புரியுறது மேடம். அதனால நீங்க நினைச்ச மாதிரி ஐ ஆல்சோ தாட், பட் யாச்சனேன அவனுக்கு அப்படின்னு வரணும். ஓகே, தஸ்மை அப்படின்னு ஏதாவது வரணும் அங்க. சோ அதனால எவ்ரிதிங் இஸ் அத்தியாகாரம். சோ அயம் பிரதிதினம் பிக்ஷா அப்படி லபேத. ஓகே, யாச்சனேன அப்படின்னு நீங்க எடுத்துட்டேன்னா கிம் யாச்சனேன பிரதிதினம் பிக்ஷா லப்யேத அப்படின்னு எடுத்துட்டா அப்ப நீங்க எப்படி போடுவேன் அந்த அந்த கொஸ்டின்? அந்த அனேனங்கிறதுக்கு திருப்தியா என்ன போடுவேன்? அனேன I was taking as அவ்யயம் மாதா. அவ்யயம் வரக்கூடாது இல்லம்மா. That is a திருத்தியா விபக்தி. It cannot be an அவ்யயம். Okay. அஸ்து. அனேன காரணே. அது வந்து தஸ்மாத் காரணா, பஞ்சமியில தான் காரணம். சரி. அனேன வந்து திருத்தியால வந்து உங்களுக்கு வராது. தஸ்மாத் காரணா, அஸ்மாத் காரணா. ஓகே, தஸ்மாத் காரணா பஞ்சமியில தான் வரும். The reason. அதனால் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதனால், இதனால் அப்படி சொல்றோம். பட் இந்த இடத்துல வந்து if you put அனேன பிரதிதினம் பிக்ஷா லப்யேத, அனேன அவனால் தினமும் பிக்ஷை பெற முடியுமா? புரியுதா? புரியுது. அதெல்லாம் ஓகே. சரி, பரவாயில்ல, விட்டுருங்க. We have understood the sentence, it's okay. பிக்ஷாம் லபேத, அயம் பிரதிதினம் பிக்ஷாம் லபேத. அப்ப கிம் அயம் பிரதிதினம் பிக்ஷாம் லபேத அப்படி வந்து புரியுதாமா? The kim should come. If you put the kim only, it will be in the place of a question mark. Kim வரலைனா the question will not be there. Okay. Are you able to get it? Parvati madam. Yes mata. தெரிஞ்சது மாதா. புரிஞ்சது மாதா. வேற யாரோ கை தூக்கிட்டாங்க மாதா. சீதாராம். ஓகே, சொல்லுங்க சார். இல்ல, ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இப்படி நம்ம எடுத்துட்டா சைட்டா வந்துடுறது. சரி, இவன் பிச்சை கேட்கிறான் அல்லவா, எப்படி இவனால் தினமும் பிச்சை பெற முடிகிறது அப்படின்னு கேட்கிறான். இவனால் பிச்சை பெற முடிகிறது, பிச்சை பெற முடிகிறது, பெற முடியுமா? எப்படி இவனால் தினமும் பிச்சை பெற முடிகிறது அப்படி வரும்போது அயம் பிரதிதினம் பிக்ஷாம் அலப்யத இல்லையா? சார், இது வந்து அலப் கிடையாது சார். நீங்க வந்து you went to the லங்லகாரா. ஓகே, this is லப்யதேன தான வரும் இல்லையா? லப்யதே தான் போடணும். லபேத கரெக்ட்டா? லபேத கிம் மாத்திரம் போயிடுது, லபேதன்னு வந்துரும்.
பிரதிதினம் லபேதக்கு பிக்ஷா பதிலா லபேத. லபேத்த. ஓகே, அடுத்த வார்த்தை நான் பண்ணிட்டு மாத்த. ஆமா நீங்க தான் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ பார்வதி. எஸ் மேம். மாதா கதம் லப்யத்த கொஸ்டின் கேக்குறா. கதாச்சின் லப்யத்தே கதாச்சின்ன லப்யத்தே எதா ஓகே என்ன கேக்குறான்னு எப்படி பெறுகிறானா சில சமயம் பெறுவான் சில சமயம் கிடைக்காது. எப்படி பெற முடியும் அப்படிதான். ஆமா எப்படி பெற முடியும் சில நீங்க லங்ல போகாது. இந்த பெறுவான்னு சொல்ல பெறுகின்றானாங்க பெறுகிறானான்னு சொன்னேன். ஓகே எப்படி பிரசன்ட் டென்ஸ் தான். எப்படி பெறுகிறான் எப்படி பெற முடியும் அதான் பிரசன்ட் டென்ஸ் தான் கேட்டேன். ஓகே எப்படி பெற முடியும் பெறுகிறானா அப்படின்னு சொன்னேன். வேற எப்படி பெறுவான் சில சமயம் கிடைக்க பெறுவான் சில சமயம் கிடைக்காது. கிடைக்காது. கதம் அவ்யயம் லப்யேத லப்தாத்து துவாதிகணா 1 ஆத்மனே வருது விதிலிங்க பிரதம புருஷ ஏகவதாம் கதாச்சித் பிளஸ் லப்யத்தே பரசவர்ல சந்திரினால அது கதாச்சில் லப்யேத்த வருது. அது வந்து லக்காரம் அதுல ஸ்பெஷலா வரும் இல்லையா, அதனால பரசவர்ல சந்தியில தோர்லி சூத்திரத்தினால. ஆமா ஆமா வர்ணத்துக்கு அப்புறம் அகாரத்துக்கு அப்புறம் தவர்க்காக்கு அப்புறம் தூக்கு அப்புறம் வந்ததுன்னா அப்படி வருது. லப்யத்தே லப் தாது சொல்லியாச்சு. இதுல தகாரத்துக்கு அப்புறம் லா வருது. ரெண்டாவது கதாச்சின் அது எப்படி மாறும்? அது வந்து அனுநாசிக சந்தியா வந்துடும். கதாச்சித் ந லப்யத்தே என்ன வர்க்கீய வியஞ்சனமும் அப்புறமும் ந வருது பின்னாடி. அது அனுநாசிக சந்தியில வரும். கதாச்சின் அங்கனி மாதிரி கதாச்சின் ந லப்யத்தே. ஏன்னா அனுஸ்வாரம் வந்து வருது இல்லையா மத்த கதாச்சித் தகாரத்தினுடைய பஞ்சம வர்ணம் இந்த நாக்கு பதிலா அது இடத்துல வருது. கதா சின்ன அப்படிங்கன்னு வருது. சரியா? ஒரு நிமிஷம் நித்யா மேடம். மத்த இந்த லப்யத்தை வந்து கர்மணி விதிலிங்கல தான் கர்மணி விதிலிங்க தான் இல்லையா மத்த? ஓகே கர்மணி தான் விதிலிங்க கர்மணி தான். கதாச்சித் ந லப்யத்தே. ஓகே விதிலிங் பிரதம புருஷ தான் போட்டிருக்கேன். கர்மணி தான். கதாச்சின் ந லப்யத்தே. ந வந்து அவ்யயம். லப்யத்தே முதலே சொல்லியிருக்கோம் மாதா. யதா ஒரு நிமிஷம். யதா ஜனாகா பிக்ஷாம் ந விதரந்தி ததா ததா அயம் அஞ்சலிம் பத்வா பாதயோகோ பதித்வா தான் யாச்சதி. யதா அவ்யயம் ஜனாக அகாராந்த புல்லிங்க ஜனசப்தக பிரதமா விக்தி பகுவச்சனம் பிக்ஷாம் அகார அர்த்தம் சொல்றேன் மாதா. எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அதாவது மக்கள் பிக்ஷை கொடுக்கவில்லையோ ந விதரந்தி அப்பொழுது இவன் கைகூப்பி வணங்கி பாதங்களில் விழுந்து அவர்களிடம் பிக்ஷை வேண்டுவான். யாச்சதி வேண்டுவான். வேண்டுகிறான். யதா அவ்யயம் ஜனாக அகாராந்த புல்லிங்க ஜனசப்தக பிரதமா விபக்தி பகுவச்சனம் பிக்ஷாம் அகாராந்த ஸ்ரீலிங்க பிக்ஷா சப்தக द्वितीया विभक्ति एकवचनम न अव्ययम वितरन्ति वी उपसर्ग त्रि धातु द्वादिगण परस्मैपति प्रथम पुरुष बहुवचनम वितरन्ति तदा अव्ययम अयम मकारांत इदम शब्द पुल्लिंग प्रथमा विभक्ति एकवचनम अंजलिम अंजलिम वंदु इकारांत पुल्लिंग अंजलि शब्द द्वितीय व्यक्ति एक वचनम बत्वा बंत धातु क्रियादि अदावदु नैन्थ गण परस्मैपति त्वा प्रत्यय அடுத்தது பாதயோகோ அகாராந்த புல்லிங்க பாத சப்தக சப்தமி விபக்தி த்விவச்சனம்
பத்தித்வா பத தாத்து சுராதி பரஸ்மைபதி பிளஸ் இக்த்வா அவ்யயம் பத்தித்வா. அதுக்கு வந்து அதுக்கப்புறம் இது பண்றேன் கார்மணி அப்புறம் அயம் தான் தகாராந்த யுஷ்மத் சப்த தித்தியா விபக்தி பகுவச்சனம் துவான் தான். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க சார். தகாராந்த யுஷ்மத் சப்த எங்க இருந்து வந்தது? சாரி மத்தியம் புருஷன் தான் தான் வந்து வரேன் அவர்களை. ஆமா சக தான் சாரி தற்சப்தம் தற்சப்தத்துல த்விதியா விபக்தி பகுவச்சனம். பகுவச்சனம் யாச்சயதி யாச் சப்தக நிஜந்தே நிஜந்தம் வந்துட்டு யாச்சயத்தியே இல்லையே அங்க, நிஜந்தமே இல்லையே அங்க, டைரக்ட் கர்த்தரினா. சரி யாச்சதி தான் இருக்கு, கர்த்தரியா தான் இருக்கு. யாச்சதி ஸ்ட்ரைட்டா கர்த்தரி தான் அது. கர்த்தரி ஆமாமா லட்லகார பிரதம புருஷ ஏக வச்சனம். பிரதம கண ஆத்மநேபதி. ஆமா ஆத்மநேபதி யாச்சதே ஆத்மநேபதி தாத்து. இல்ல சார் உபயபதி, அதனாலதான் யாச்சதியும் வந்திருக்கு. யாச்சதி இது உபயபதி தாத்து வரும், யாச்சத்தையும் வரும். ஓகே, ரெண்டும் வரும் உபய முதல்லயே போட்டிருக்கோம் யாச்சிக்கு யாச்சதி அதே மாதிரி தான். இப்போ வந்து இதுல வந்து துவா வந்திருக்கு இல்லையா, அந்த பதித்வா பாதயோகோ பதித்வா சக பாதயோகோ. இது வந்து இதுவும் உபயபத்தியில சொல்லலாம், ரெண்டுமே இருக்கு இதுல. அதனால ஒண்ணு அபத்தத்துன்னு சொல்லலாம், அபத்தயத்துன்னு சொல்லலாம், இல்ல அபத்தயத்த அப்படின்னு சொல்லலாம், அபாத்தயத்தன்னு சொல்லலாம் ஆத்மநேபதியில. இந்த மாதிரி இது வந்து பரஸ்மை பத்தியில இருக்கு. இல்ல சார் எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது பரஸ்மை பதியா எடுத்துண்டா ஆமா ஆமா சென்டென்ஸ் என்ன சொல்றேன்னா சக ஜன சக ஜனாகா பாதயோகோ அபதத். ஓகே, அதனால அபதயத் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றது. Okay, because it belongs to which gana? இது வந்து கணா வந்து சுராதி கணா. சுராதி கணா. அதனாலதான் நீங்க அப்பத்தத்துன்னு சொல்லலாம், அப்பத்தயத்துன்னு சொல்லலாம். ஆமா, ஏன்னா ஆமா நிச்சு வந்து எப்போது இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் சார், நீங்க எந்தெந்த கான்டெக்ஸ்ட்ல அதை யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்ப டைரக்ட் அவன் வந்து விழறான் அப்படின்னா அப்பத்தத்துனே சொல்லலாம். அப்பத்தத்து தான் கொஞ்சம் கரெக்டா மேட்ச் ஆகும் அதுக்கு. இப்போ வந்து அப்பத்தயத்து அபாத்தயத்து அப்படிலாம் சொல்லணும்னா somebody made him fall. ஓகே, நிஜந்த ரூபமா வந்துரும். ஆமா, இப்போ அது சுவாதி கணமா இருக்கிறதுனால it can be பத்தயதி ஆர் பத்ததி both. ஓகே, ஆமா, இது ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் அப்பத்தா ரொம்ப சூட்டடா இருக்கும். இல்ல அப்பத்தயத்தன்னு ஆத்மநேபதி எல்லாம் சொல்லலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ. வேற வந்து இதுல இன்னொன்னு இருந்தது, பத்வா. பத்வா வந்து பந்த் தாத்து அயம் அஞ்சலிம் அபத்நாத். அயம் அஞ்சலிம் அபத்நாத், கை கூப்பி வணங்கினான். ஓகே, அந்த பத்னாதி அப்படின்னு வரும். அந்த பத்னாதிங்கிறது தான் அபத்நாத். அபத்நாத் வந்து ஏன்னா அது கிரியாதிங்கிறதுனால அன வருது. அபத்நாத். சக அஞ்சலி அயம்னு போட்டேன். ஓகே, சக அயம் அவன்னு போட்டேன். அயம் actually it is this only. Okay, இவன்னு சொல்லுவோம், இவன் அவன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ this இவன், அதனால it is better when we are doing it in the kartari or karmani. When we are doing, we can use it saha yachakah, we can use ayam yachakah. Let us be clear. Okay,
ஓகே மாதா. அயம் யாச்சகா சொல்ல இந்த யாச்சகம் அது சொல்லு. கேட்டா அயம் that will be யாச்சகம். better. ஆமா, நல்லா, இட் சவுண்ட்ஸ் குட். அயம் யாச்சகா அஞ்சலிம் அபத்நாத். ஏன்னா இங்க அன வருது கிரியாதியா இருக்கிறதுனால. Yeah. தேங்க்யூ மாதா. குட் சார். அடுத்து சொல்லுவா. அடுத்து பண்ணுங்க. யதி ததாபி ந கிஞ்சித் லப்யதே தர்ஹி புபுக்ஷயா பீடிதக குத்ராபி கத்வா சோரயதி. ஒருவேளை சப்போஸ் அப்பொழுதும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் பிறகு பசியால் பீடிக்கப்பட்டவனாய் எங்காவது சென்று திருடுவான். ஓகே சார். ஓகே சார். இப்போ இந்த சென்டென்ஸ வந்து நம்ம ரொம்ப கரெக்டா பார்க்கணும் சார். இந்த சென்டென்ஸ வந்து கொஞ்சம் அந்த பிரிக்கிற இடத்துல யதி ததாபி ந கிஞ்சித் லப்யதே லபதே கிஞ்சில் லபதே. சாரி, நான் கிஞ்சில் லபதே கிஞ்சில் லபதே கிஞ்சித் லபதே கிஞ்சித். ஓகே, லபதே. அப்ப அந்த இடத்துல வந்து கிஞ்சித் லபதே அப்படி எடுத்துக்கோங்க. லப்யத்தே இல்ல. ஓகே, லபதே. அப்போ எப்பொழுது ஒருவேளை அப்பொழுதும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால், எதுவும் கிடைக்கவில்லை, கொஞ்சம் ஒண்ணுமேன்னு போட்டேன். எப்படின்னா யதி ததாபி கிஞ்சிதபி ததா கிஞ்சிதபி ந லபதே. ஓகே, ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்கல, கொஞ்சம் கூட கிடைக்கல. தர்ஹி பிறகு புபுக்ஷயா பீடிதகா பசியினால் பிடிக்கப்பட்டவனாய் குத்ராபி எங்கேயாவது சென்று கத்வா சென்று சோரயதி திருடுகிறான். யதி அவ்யயம் ததாபி அவ்யயம் நாவும் அவ்யயம். நிறைய அவ்யயம் தான் வருது. கிஞ்சித் அதே மாதிரிதான். லக்காரத்துல இது வந்து பரசவர்ண சந்தி வந்துடுறது. கிஞ்சித் லபதே கிஞ்சித் லபதே. அது லப்தாத்து வந்து லபதே பிரதம புருஷ ஏகவச்சனம். அது லபதே. தர்ஹி அவ்யயம் புபுக்ஷயா அகாராந்த ஸ்ரீலங்கித புபுக்ஷா சப்த ஆகாராந்த ஸ்ரீலிம்பித புபுக்ஷா திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். புபுக்ஷயா பீடிதகா பீடாது சுராதி உபயபதி. ஆக்சுவலா அது வந்து யுக்த பிரத்யை வந்து பீடிதகா அப்படின்னு வந்திருக்கு. பீடித சப்தம் அகாராந்த புல்லிங்க பீடித சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனமா வருது. குத்ராபி அவ்யயம் கத்வா கம்தாது யுக்த பிரத்யை கத்வா ஒன் வாதிகனா அனிட்ட. அண்ட் சோரயதி சுர்தாத்து சுராதிதான சுராதிகணா NUS கர்த்தரி லட்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனம். இங்க வந்து இந்த பீடித்தக புபுக்ஷயா பீடித்தக அதை எடுத்துக்கணும் இல்லையா மாதா? அதை எப்படி பண்ணணும்? கருமணியா இருக்கு. இருங்க சார், இது வந்து கருமணியா இருக்கா இல்ல வந்து இது இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்கா? இது கர்த்தரியாதான் மாதா இருக்கு. ஏன்னா புக்ஷயா பீடிக்கப்பட்டவனாய், அதாவது எதனால அப்படின்னு வேணா இருக்கலாம். புக்ஷயா பசியினால் பீடிக்கப்பட்டவனாய். இன்ஸ்ட்ருமெண்டா அவ்வளவுதான். அப்ப புபுக்ஷயா திருத்தியா வந்துருத்து சொல்லிட்டு நம்ம கர்மணியா பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஜெனரலி இக்த பிரத்யாவை நம்ம கர்மணியில எடுத்துப்போம்.
ஆமா. ஆனா இங்க நம்ம இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். ஓகே, whenever ஏன்னா we அது are வந்து அவனுக்கு changing, ஆமா அவனுக்கு ஒரு விசேஷனம் ஆயிடுறது. பசியால பிடிக்கப்பட்ட அவன் ஆயிடுறது. அதனால அது வரதில்லை. ஓகே, தேங்க்யூ. இந்த கத்வாவை பண்ணலாம்ல? கத்வா பண்ணலாமே. கத்வா அகச்சத்துன்னு வரணும். கத்து வரும்போது அகச்சத்து வரணும். சக அகச்சத். குத்ராபி குத்ராபி அகச்சத். சக குத்ராபி அகச்சத். சோரயித்தும் குத்ராபி அகச்சத் கூட போட்டுக்கலாம். அது வேற, நம்ம வேர்ப் இங்க தானே. குத்ராபி அகச்சத். அகச்சத். அஸ்து மாதா, அஸ்து. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து யார் பண்றேன்? Who is going to do the next one? நீ யாரும் பண்ணலையா? Nobody has done it. ஒரு 2 லைன் பண்ணலாம்னு நினைச்சேன்னா. எஸ், யார் பண்ணிருக்கேன்? பண்ணிருக்கிறவா பண்ணுங்க. நான் சொல்லவா ஜி? ராஜேஸ்வரி சொல்லுங்க. புத்திரக கிம் ந சோரம் ராஜபுருஷா பத்னந்தி. கிம் வந்து நான் எழுதியிருக்கேன், ராஜபுருஷாக கிம் ராஜபுருஷாக சோரம் ந பத்னந்தி. எப்படி அரசாங்க அதிகாரிகள் திருடனை பிடிக்காமல் இருப்பார்கள். இங்க வந்து கிம் அவ்யயம், ராஜபுருஷாக இந்த இடத்துல வந்து விசர்கசிய லோபக. ராஜபுருஷா வந்து அகாராந்த புல்லிங்க ராஜபுருஷ சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம். சோரம் சோர அகாராந்த புல்லிங்க சோர சப்தஸ்ய திவிதியா விபக்தி ஏகவச்சனம். ந அவ்யயம். பத்னந்தி, பத்னந்தி வந்து பந்த் தாத்து 9 PA. பந்த் தாத்து 9 PA. கிரியாதிகணா கிரயாதிகணா பரஸ்மைபதி லட்லகாரக பிரதம புருஷ ஏகவச்சனம். அப்படி பிடிக்க மாட்டார்கள். அதுக்கு மாதா யதி ராஜபுருஷாக பஷ்யந்தி தர்ஹி தம் பத்னந்தி தாடயந்தி காராம்ச பிரவேசயந்தி. எப்பொழுது அரசாங்க அதிகாரிகள் பார்க்கிறார்களோ அப்பொழுது அவனை பிடிப்பார்கள், அடிப்பார்கள், அண்டு ஜெயிலையும் போடுவார்கள், சிறையிலும் அடைப்பார்கள். இதுல வந்து எதி தர்ஹி இது எப்பொழுது எடுத்துக்கிறதா இல்ல எனக்கு எப்பொழுதெல்லாம் எப்பொழுது எதி அது மாதிரி. ஓகே, எதி தர்ஹி அந்த இது அவ்யயம் வரும். ராஜபுருஷாக ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பகுவச்சனம். பஷ்யந்தி திருஷ்தாத்து லட்லகாரக பரஸ்மைப்பதி 1 PA பாதிகனா பிரதம புருஷ ஏகவச்சனம் பரஸ்மைப்பதி. தாடயந்தி தட் தாத்து சுராதிகனா 10 US பிரதம புருஷ லட்லகாரக பகுவச்சனம். இது காராம் ஆகாரந்த ஸ்திரீலிங்க காரா சப்தஸ்ய த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ச அவ்யயம். பிரவிஷயந்தி இதுல பிர உபசர்கா வி உபசர்கா விஷ் தாத்து 6 PA துதாதிகணா பிரதம புருஷ லட்லகாரக பகுவச்சனம். திருப்பி சொல்லுங்க. பிர உபசர்கா வி உபசர்கா இல்ல வி கிடையாது. விஷ் தாத்து தாத்து பிர மட்டும்தான் உபசர்கா. விஷ் தாத்து பிரதம புருஷ லட்லகாரக பகுவச்சனம் 6 PA. ஓகே, பட் என்ன இதுல வருது? அடைப்பார்கள். கர்த்தரி தான் அடைப்பார்கள். கர்த்தரி, ஆனா நிஜந்த ரூபத்துல நிஜ அடைக்க கூடுமா? அடைக்கப்படுவா. பிரவேசயந்தி காராம்ச பிரவேசயந்தி. பிரவேசயந்தி. ஓகே ஓகே, சரி. நிஜ் நிச்சுதான் வரும். நிச்சுதான் பிரவேசயந்தி. நான் பிரவிஷந்தின்னு பிகாஸ் நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு டிப்பு வச்சுக்கோங்க. யார் வந்தானா பாத்துக்கோங்க. இட் வில் பி 90% இந்த சுராதிகனா இல்லை. சுராதிகனா இல்லை அப்படின்னா வேற கணால வருதுன்னா இட் வில் பி நிச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்ப தாடயந்தியும் அதே மாதிரிதான். ஓகே ஜி, ஓகே. பிரவேசயந்தி தட் இஸ் ஆல்ரெடி சுராதிகன தாத்து. அப்ப அதனால அது டைரக்டாவே வரலாம்.
அந்த இடத்துல வந்து இது கிடையாதுல்ல, அடிக்க அந்த கூடும் இடத்துல இங்க அடிப்பார்கள் வந்து தான். they get him, they put him in prison. அதாவது they get him in prison. அடைக்க அத மாதிரி கூடும். ஓகே, அத சிறையிலும் மாதிரி ஓகே ஜி, ஓகே ஓகே, ஓகே. தேங்க்யூ. இங்க வந்து டைரக்டா மிச்ச கணானா உங்களுக்கு 10லயே வந்து தட்டுல வந்து தட்டு சுராதி கணம் அப்படின்னு சொன்னானா அந்த நிஜந்தம் வந்து ஆல்ரெடி தாடயந்தி தான் அது. ஓகே ஓகே, பட் இங்க வந்து பிரா பிளஸ் விஷ், அதனாலதான் அந்த விஷ் வந்து வேஷன்னு ஆறுது. அந்த நிச்சுனாலதான் அது குணம் வருது அங்க. ஏன்னா ஷப்பு நிச்சு பிளஸ் ஷப்பு. அப்ப அந்த தாத்து வந்து உங்களுக்கு நம்மளுக்கு எப்படி வந்துடுறது, அது வந்து தாத்து வந்து விஷ் வந்து தாத்து வந்து வேஷின்னு ஆயிடுறது. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம், கொஞ்சம் நம்மளோட டெரிவேட்டிவ்ஸோட நாலேஜ வந்து கொஞ்சம் கொண்டு வாங்க. நம்ம நிஜந்தம் படிச்சிருக்கோம் கோவிதால, ஆனா நம்ம டெரிவேட்டிவ்ஸ்லயும் படிக்கும் பொழுது என்ன படிச்சோம், நித்தோ நித்தோ வந்ததுன்னா கடைசியில இருக்கிற இக்கு வருடாக வில் கெட் தீர்க்க, வில் கெட் விருத்தி. உப்பதா இக்கு வருடாக வில் கெட் குணா. கரெக்டா? இது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல இந்த விஷுங்கிற தாத்துல the ikara is upada. It is not the last letter. Shakara is the last letter. Vakara, vikara, shakara மூணு இருக்கு. So the e is in the upada. So it gets guna. அதனாலதான் வேஷ்னு ஆயிடும். அப்புறம் நிச்சய ஈ சேரும்போது வேஷின்னு வந்துடும் தாத்து. அப்ப வேஷயதி. புரியுதா? பிரா உபசர்க பிளஸ் வேஷயதி பிரவேஷயதி. பிரவேஷயதி பிரவேஷயதி without praveshayati tita and okay. Anybody has doubt in this? So இதோட நிறுத்திக்கலாம் இங்க. We go to the நாராயணி part. மாட்டா ஒரே ஒரு சந்தேகம், இந்த பிரதி தினத்துக்கு தினே தினே பிரதி தினம்னு வந்தது இல்லையா? சொல்லுங்க. அந்த தினே தினேங்கிறது என்ன? அது அது நீங்க முதல்ல சொல்லி கொடுத்த நம்ம படிச்சிருக்கோம்ல சார். அவ்யயி பாவ சமாசாரம், அவ்யயி பாவத்துல வருது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதான் எந்த இடத்துல ஞாபகம் மறந்து போயிடுச்சு, தினே தினே மட்டும் ஞாபகம் இருந்தது. ஓகே.